அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இறுதி வாரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மார்ச் 25 மார்ச் 31 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல கிரகநிலைகள் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் அதிரடியான முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சூரிய கிரகணம், அமாவாசை போன்ற அற்புதமான நிகழ்வுகளும் ஒரே இடத்தில் கர்மஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கான நல்ல தீர்வும் அருள் மருந்தாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானமாகிய 12 குரு சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சந்திரனும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அதிரடியான மாற்றத்தை விரைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. சுகஸ்தானமாகிய 4 பலத்துடன் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக கர்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் லாபத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் கிரகதியிலும் பலம் வருகிறார். எனவே பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கர்மஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிக்கனமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு வீண் விரய செலவுகளை குறைத்து வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வகை தருணத்துல உறுதியாகவே கவலைகள் நீங்குங்க. வீண் விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதோடு அவற்றை முதலீடுகளாகவும் பண வரவை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதற்கான நல்ல யோகத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எழுதிய மருத்துவ சிகிச்சையால் பரிபூரண குணம் பெறுவதற்கான யோகம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான டென்ஷன்களை மனதில் ஏற்படுத்தியிருந்தாலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுங்க. தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் பழைய கடன்களை அடைத்து புதிதாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான யோகம் உண்டு. முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் இணையக்கூடிய பல கிரகநிலைகள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால்
உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையுமின்றி சிக்கலுமின்றி சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அவற்றை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தவறான பழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கர்மஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை என்பது குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை என்பது நிறைவாக தங்குதடையின்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. வெறுப்புகளை கவலைகளை மறைந்து துடிப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வேலை வாய்ப்பு கிட்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டு பல்வேறு வகையான சாதனைகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறைக்கு பெருவாரியான கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக தலை தூக்கிய பழைய பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் போன்றவற்றில் உறுதியாகவே தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நல்ல தீர்வை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ராசியின் அதிபதியான புதன் சுக்கிரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கை நழுவி சென்றது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்து கொண்டு தனவரவை உயர்த்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. வீண் வரைய செலவுகள் உறுதியாகவே இந்த வேளையில் கட்டுக்குள் வரும். அவசரப்பட்டு எடுத்த முடிவால் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் பொறுமையாகவும் நிதானத்துடனும் மேற்கொண்டு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சூழலை உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. கட்சியில் ஆதரவு பெருகும். மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் நிறைந்த வெற்றி உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. தன லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவே காலம் முழுவதும் வராத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அருள் மருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.